சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றின் வடகரை பக்கம் குதிரையின் குளம்பு ஒலி சத்தம் கேட்டது. அங்கிருந்த குழந்தைகளோ குதிரை வண்டி தாத்தா வந்துவிட்டார் என்று உற்சாகத்தில் குதூகலித்தனர். முரட்டு மீசையும் எளிமையான சிரிப்போடும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி தனது குதிரையை தடவி கொடுத்தவாறு உணவை அளித்துக் கொண்டிருந்தார் அந்த முதியவர். வாஞ்சை மொழியில் குதிரையோடு பேசிக் கொண்டிருந்த அவரிடம் பேசிய போது அவரது பெயர் காளிமுத்து என்பதும் மானாமதுரை அருகிலுள்ள செய்யாளூர் பூர்வீக ஊர் என்பதும் தெரிய வந்தது. தற்போது 75 வயதாகும் காளிமுத்து குதிரை மேல் உள்ள காதலால் 20 வயது முதல் குதிரையை வளர்க்க ஆரம்பித்ததாகவும் இதுவரை 20 குதிரைகளை வளர்த்ததாகவும் தெரிவித்தார். சின்ன வயதிலேயே குதிரை மேல ரொம்ப ஒரு ஆசை. நான் சின்ன வயதிலே 20 வயதிலேயே குதிரை வாங்கி நான் ஓட்டினேன். எதிர்பார்க்காம குதிரையை நான் விடாமல் வச்சு ஓட்டினேன். இப்போவும் எனக்கு 73 வயசு ஆகுது. இன்னும் நான் குதிரை வண்டியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அது மேலே ரொம்ப ஆசை. நான் சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பேன், குதிரை வண்டி மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேன். எக்காலத்திலையும் என் ஆயுதுக்கும் குதிரை வண்டி வச்சிருப்பேன். வயதானாலும் குதிரைகளை எப்பொழுதும் நேசமாக வளர்ப்பதாகவும் சொகுசு வண்டிகள் எத்தனை வண்டி வந்தாலும் இந்த குதிரை வண்டி சுகத்துக்கு ஈடாகாது எனவும் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் குதிரை விரும்பி காளிமுத்து. வீதிகளில் இவர் குதிரை வண்டியில் வலம் வரும்போது வீட்டில் உள்ள குழந்தைகள் வெளியே ஓடி வந்து குதிரை வண்டி தாத்தா வந்துவிட்டார் என உற்சாகமாக கூறினாலும் இப்பகுதி பெரியவர்கள் இவரை தேசங்கு ராஜா என்றே அழைக்கின்றனர்.